வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஒரு ஆக்ட் இது வந்து சிலபஸில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆக்ட்லேருந்து நமக்கு மெயின்ஸில் கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. ஸோ சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நம்மளுடைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாங்க. நம்ம வந்து என்ன இன்னைக்கு பார்க்கலாம்னா ஆக்ட், அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 94 அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ இது இதுலேருந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து அதனுடைய சாப்டர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து தமிழ்நாடு ஆக்ட் 21 ஆஃப் 94, தமிழ்நாடு சட்டம் 21/1994 அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, சாப்டர் 2, அப்புறம் சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 12. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அத்தியாயம், ஸோ தமிழ்ல வந்து அத்தியாயம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது 2ஆம் அத்தியாயம், 7ஆம் அத்தியாயம், 12வது அத்தியாயம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஆக்ட் படிச்சிருந்தாலும் இந்த கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ஆக்ட் வந்து இப்போ பார்க்கலாங்க. ஸோ இது வந்து நம்ம டெப்த்தாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் November 1. ஸோ November 1 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் லோக்கல் கவர்னன்ஸ் டே, சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்றோம்னா லோக்கல் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் சின்ஸ் 2007, சரிங்களா? ஸோ 2007 இருந்தே தமிழ்நாட்டில் November 1 அப்படிங்கிறது லோக்கல் கவர்னன்ஸ் டே. ஸோ உள்ளூர் ஆட்சி தினம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது November 1. ஸோ இதே மாதிரி April 24. ஸோ April 24 நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். April 24 2010 இருந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே, சரிங்களா? ஸோ தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் 2010 முதல் April 24. ஸோ ஏன் April 24 நம்ம நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஸோ 73வது திருத்த சட்டம், ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 92ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்தது 24 April 1993, சரிங்களா? ஸோ 24 April 1993 இருந்து அந்த 73வது சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அந்த நாளை தான் நம்ம தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோம், சரிங்களா? 2010 இருந்து. ஸோ நம்ம வந்து November 1 2007 இருந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் லோக்கல் கவர்னன்ஸ் டே November 1. ஸோ இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 94, ஸோ இதுக்கான அசென்ட் வந்து ஆளுநர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாருன்னா 22nd April 94, சரிங்களா? ஸோ இந்த நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேக்கு 2 நாளுக்கு முன்னாடி கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பாப்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்துக்கு, சரிங்களா? ஸோ ஆளுநரின் ஒப்புதல் 22 April 1994 கொடுத்திருப்பாப்படி. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பஞ்சாயத்து ஆக்ட், ஸோ ரிப்பீட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1958. ஸோ 1958ல் ஒரு பஞ்சாயத்து ஆக்ட் இருந்தது. ஸோ அதை வந்து ரத்து செஞ்சுட்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த சட்டத்தின் மூலமா தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1958 ரத்து செய்யப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த சட்டத்துல பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டயரா இருக்கு. ஸோ 3 டயர் அப்படிங்கிறது வில்லேஜ், இன்டர்மீடியட். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இந்த இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது வில்லேஜ், இன்டர்மீடியட், டிஸ்ட்ரிக்ட் லெவல், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3 நிலையில நமக்கு வந்து பஞ்சாயத்து இருக்கு. கிராமம், இடைநிலை, மாவட்ட அளவில் 3 நிலை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து அமைப்பதற்கான வழிமுறை தான் இந்த சட்டம் வந்து சொல்லுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 1, சரிங்களா? ஸோ சாப்டர் 1 அப்படிங்கிறது எப்பவுமே அந்த ஆக்டுடைய டைட்டில் என்ன, ஸோ அதனுடைய தலைப்பை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த சாப்டர் 1. அதே மாதிரி முக்கியமான வரையறைகள், டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த சாப்டர் 1ல தான் இருக்கும். ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட், ஸோ எப்போ தொடங்குது, எப்போ இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது, அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ், சரிங்களா? வரையறைகள், சுருக்கமான தலைப்பு, அளவு மற்றும் தொடக்கம், இதெல்லாம் தான் வந்து இந்த அத்தியாயம் 1ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பிரிவு 1, 2 அப்படிங்கிறது செக்ஷன், சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், செக்ஷன் 2 வந்து டெஃபினிஷன்ஸ் பத்தி சொல்லுது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ட் 1993ல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், ஸோ ரிசர்வேஷன் ஆக்ட், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், போஸ்ட் இன் சர்வீசஸ் ஆக்ட் 93ல கொண்டு வரப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் அவர்களுக்கு வந்து கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு மற்றும்
மாநிலத்தின் கீழ் உள்ள சேவைகளில் பதவிகளுக்கான நியமனங்கள் அதுக்கான சட்டம் 1993 தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி சென்னை, ஸோ சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்டு சிவரேஜ் ஆக்ட் இது வந்து 1978 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ சென்னை பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் சட்டம் 1978. அதே மாதிரி தமிழ்நாடு வன சட்டம் இது வந்து 1882 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1888. ஸோ இந்த ஆக்ட் எல்லாம் வந்து நீங்க இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இயர் வந்து நமக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. இது வந்து சாப்டர் 1ல கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ 2 செக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சாப்டர் 1ல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன்ஸ் 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய வரும் செக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது ஞாபகம் ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியுதோ அந்த செக்ஷன்ஸ் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக எல்லா செக்ஷனும் நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? அதுவே இனஃப் தான். சரிங்களா? செக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நம்மளால மெமரி பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா? எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு எந்த செக்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கோ இல்லை ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுதோ அது மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சாப்டர் 2 செகண்ட் சாப்டர். சரிங்களா சார்? செகண்ட் சாப்டர் வந்து கிராம சபா. ஸோ கிராம சபை பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் வந்து நான் சொல்றேன். இது சாப்டர் 2வா? ஸோ 2னா டு கேதர். டு கேதர்னா கூடுறது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மக்கள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு சபை தான் கிராம சபை. அப்போ டூ கெதர்னா இந்த 2க்கு 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ சாப்டர் 2ங்கிறது கிராம சபை, மக்கள்லாம் கூடக்கூடியது. ஸோ அது வந்து செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, கிராம சபா ஃபார் எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் கிராம சபை அமைக்கணும் அப்படின்னு பிரிவு 3 சொல்லுது. ஸோ இதுல கிராம சபையில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பர்சன்ஸ் ரிஜிஸ்டர்ட் இன் எலக்டோரல் ரோல்ஸ் ரிலேட்டிங் டு பஞ்சாயத்து வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கொண்டது தான் இந்த கிராம சபை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்க வந்து அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் இயர், ஸோ வருஷத்துக்கு 2 முறையாவது மீட் பண்ணணும். அப்போ அந்த 2 முறை மீட் பண்றதுக்கு 2 மீட்டிங்கான கேப் வந்து 6 மந்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ 6 மாசம் வந்து கேப் விடக்கூடாது. சரிங்களா? ஸோ 2 மீட்டிங்க்கு இடையில அதுதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. குறைந்தது 2 முறையாவது கூட வேண்டும். அதே மாதிரி 6 மாதங்கள், ஸோ எந்த 2 கூட்டங்களுக்கும் இடையில இருக்கக்கூடாது. 6 மாதம் கேப் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது கிராம சபா. ஸோ இந்த மீட்டிங்கை கன்வென்ட் பண்ணக்கூடியவர் யாருன்னா பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ தலைவர் தான் இந்த கூட்டத்தை வந்து கூட்டுவா அப்படி. சரிங்களா? ஸோ அந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுப்பாங்கன்னா, வில்லேஜ் பிளான் வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வில்லேஜ் பட்ஜெட், ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து அதனுடைய ப்ராக்ரஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கிராம திட்டம், கிராம பட்ஜெட், தணிக்கை அறிக்கை இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கணும். திட்டங்களுடைய முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யணும். ஸோ இதுதான் வந்து இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். கோரம். கோரம் அப்படின்னா குறைவெண் வரம்பு. இது வந்து பாலிட்டியில அடிக்கடி படிப்போம். ஸோ ஒரு மினிமம் பீப்புள் இருந்தாதான் அந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணணும். அதுதான் வந்து கோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து எவ்வளோனா 1/3. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ்ல 1/3 இருந்தால் தான் நீங்கள் வந்து மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பிரசிடென்ட் யாருன்னா, ப்ரெசைட் பண்ணக்கூடியவர் ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட், தலைவர் தலைமை தாங்குவோம். அப்படி தலைவர் இல்லைன்னா துணைத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் தான் மீட்டிங் வந்து ஹோல்ட் பண்ணுவார். சரிங்களா? அவருடைய துணைத் தலைவர் தலைமையில் தான் மீட்டிங் இருக்கும். சப்போஸ் தலைவர் இல்லை அப்படின்னாக்க. இது வந்து சாப்டர் 2ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல என்ன சொல்லியிருக்காங்க? சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ மொத்த பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து மொத்தம் 3 சொன்னோம் இல்லைங்களா? வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. சரிங்களா? ஸோ இந்த 3 பஞ்சாயத்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த சாப்டர் 3 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கெட்யூல், அட்டவணை 6 and 7. சரிங்களா? ஸோ அட்டவணை 6 and 7 இந்த 3வது அத்தியாயத்தோட ரிலேட் ஆகி இருக்கக்கூடியது. கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ஒன்றிய கவுன்சில் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகளுடைய அமைப்பு பற்றி சொல்லக்கூடியது. அட்டவணை 6, 7 இதோட லிங்க் ஆகியிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4A. ஸோ இது வந்து டவுன் பஞ்சாயத்து வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்கக்கூடியது டவுன் பஞ்சாயத்தாக அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் தான் இந்த
4A அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவு 4A, கிராம பஞ்சாயத்தாக அமைக்கப்பட்ட டவுன் பஞ்சாயத்து. சரிங்களா? ஸோ அதாவது டவுன் பஞ்சாயத்தை வில்லேஜ் பஞ்சாயத்தா கன்வெர்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ டவுன் பஞ்சாயத்து எப்படி அவங்க டிக்ளேர் பண்றாங்க இது வந்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு, அதுக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் 1920, ஸோ 1920 கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட், தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920, அது கீழே இருக்கக்கூடிய பிரிவு 3B, ஸோ செக்ஷன் 3B கீழே தான் டவுன் பஞ்சாயத்து வந்து நோட்டிஃபை பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து. வில்லேஜ் பஞ்சாயத்து எப்படி அமைக்கிறாங்க? ஸோ கான்ஸ்டிடியூஷன் பத்தி சொல்லக்கூடியது செக்ஷன் 6, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. அதாவது ஒவ்வொரு வில்லேஜுக்கும் பஞ்சாயத்து வில்லேஜுக்கும் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிறது அமைக்கணும். சரிங்களா? ஸோ அதுல வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அந்த பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து வந்து அமைக்கப்படணும். பிரிவு 6 வந்து இதெல்லாம் சொல்லுது. செக்ஷன் 8 பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் ஸோ எவ்வளவு இருக்கணும்னா நாட் லெஸ் தென் 5 ஆர் மோர் தென் 21. சரிங்களா? அப்படின்னா 5 to 21 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? உறுப்பினர்கள் எண்ணிக்கை 5 to 21 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி செக்ஷன் 9 பாத்தீங்கன்னா டியூரேஷன், ஸோ அப்படி அமைக்கப்பட்ட அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தினுடைய கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள், அதாவது unless sooner dissolved, so shall continue for 5 years from its first meeting. சரிங்களா? ஸோ முதல் கூட்டத்தில இருந்து 5 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இருக்கணும். சரிங்களா? அதாவது விரைவில் கலைக்கப்படாவிட்டால், கலைக்கல அப்படின்னாக்க 5 வருஷம் வந்து அந்த அமைப்பு கிராம பஞ்சாயத்து வந்து கண்டினியூ ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ சப்போஸ் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது dissolved within 6 months before expiration அப்படின்னா ஒரு 4.5 வருஷம் வந்து அந்த கிராம பஞ்சாயத்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 6 monthsல கலைச்சிட்டாங்க அப்படின்னாக்க ஸோ அகைன் அவங்க எலெக்ஷன் வச்சு மறுபடியும் தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு தேவையில்லை. அதாவது dissolved within 6 months before expiration அப்படின்னா not necessary to hold any election அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த செக்ஷன் 9 அப்படிங்கிறது. காலாவதி ஆகும் 6 மாதங்களுக்குள் கலைக்கப்படும் போது எந்த தேர்தலையும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த லாஸ்ட் 6 மாசத்துல டிசால்வ் பண்ணாக்க நீங்க வந்து அகைன் நீங்க வந்து எலெக்ஷன் வைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 10. செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னா எலெக்ஷன் பத்தி சொல்லுது. ஸோ மெம்பர்ஸ் வந்து எந்த முறையில தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் செக்ஷன் 10, எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுது. சரிங்களா? ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு நபர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். 2 வார்டுக்கு சேர்த்து ஒரு நம்பரோ இல்ல 2 வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு சேர்த்து ஒரு நபரோ தேர்ந்தெடுக்க முடியாது. ஏதாவது ஒரு வார்டு இல்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல தான் அந்த நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் செக்ஷன் 10. சரிங்களா? நோ பர்சன் எலிஜிபிள் டு பி எலெக்டட் as a member of more than one ward or more than one village பஞ்சாயத்து. சரிங்களா? ஸோ பிரிவு 10 என்ன சொல்லுதுன்னா உறுப்பினர்களுடைய தேர்தல் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்டு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தகுதி இல்லை. ஒரே ஒரு நபர் மட்டும் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பர்சன் மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார்னா அவர் வந்து பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ ஒரு உறுப்பினர் போட்டியிடும் நபர், அதாவது உறுப்பினரா போட்டியிடும் நபர் அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாது, அதுக்கு வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 11. சரிங்களா? செக்ஷன் 11 வந்து சீட் வந்து ரிசர்வேஷன் பண்றது பத்தி சொல்லுது. சரிங்களா? SC ST அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, சரிங்களா, ஸோ SC STக்கு சீட் வந்து ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லுது. அதுலயும் வந்து விமெனுக்கு நாட் லெஸ் தென் 1/3. சரிங்களா? ஸோ 1/3 வந்து அதுக்குள்ள விமெனுக்கு வந்து ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போக எக்ஸ்டர்னலா விமெனுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அது எவ்வளோனா 1/3 வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது வந்து ரொட்டேஷன் மாதிரி வரணும். சரிங்களா? ஸோ அந்த வார்டு வந்து மாத்தி அந்த 1/3 ரொட்டேஷன் வந்து விமெனுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து டோட்டலா விமெனுக்கு கொடுக்கக்கூடியது 1/3. இதுலயே தான் இந்த SC ST விமெனுக்கு கொடுக்கக்கூடியது இன்க்ளூட் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனா இப்போ 2016 என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 50% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கும். அதான் வந்து பிரிவு 11 வந்து இடஒதுக்கீடு பத்தி சொல்லுது. சரிங்களா? 1/3க்கும் குறையாமல் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அது 1/3 தான். அது வந்து சுழற்சி முறையில ரொட்டேஷன் முறையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து தமிழ்ல ஆட் பண்ணல, இது இங்க ஆட் பண்ணிக்கோங்க. 2016 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை 33%, 1/3, 33ல 50% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 13. ஸோ செக்ஷன் 13 என்ன சொல்லுது, டேர்ம் ஆஃப் மெம்பர்ஸ்.
5 இயர்ஸ் தான். சரிங்களா? ஸோ பிரிவு 13 உறுப்பினர்களின் பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் தான். அடுத்து செக்ஷன் 14. ஸோ 14 வந்து எலக்ட்ரல் ரோல். ஸோ அப்போ அந்த வாக்காளர் பட்டியல் என்ன வாக்காளர் பட்டியல் யூஸ் பண்ணணும் கிராம பஞ்சாயத்து தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து யூனியன் எலக்ட்ரல் ரோல் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ அந்த பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலில் பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை தான் இந்த கிராம பஞ்சாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி பிரிவு 14 வந்து சொல்லுது, வாக்காளர் பட்டியல். சரிங்களா? இது வந்து கிராம பஞ்சாயத்துல சொல்லி இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் அதே மாதிரி செக்ஷன் 16ங்கிறது அதனுடைய அமைப்பு எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவு 16. அடுத்து பிரிவு 18 அப்படிங்கிறது டியூரேஷன். ஸோ கால அளவு அப்படியே 5 இயர் தான். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த்ல டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா அகைன் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரிவு 18 சொல்லுது, கால அளவு. ஸோ முதல் கூட்டத்துல இருந்து 5 ஆண்டுகள். சப்போஸ் 6 மாதத்துக்குள்ள கலைக்கப்படும் போது எந்த தேர்தலும் நடத்த வந்து தேவையில்லை. ஸோ செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னா மெம்பர்ஸ் உடைய எலெக்ஷன். ஸோ உறுப்பினர்களுடைய தேர்தல் பத்தி சொல்லக்கூடியது பிரிவு 19. அடுத்து பிரிவு 20. ஸோ இது வந்து இடஒதுக்கீடு. ஸோ மேல சொன்ன அதே சேம் இடஒதுக்கீடு தான் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து எல்லாத்துலயுமே அதே தான் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ இடஒதுக்கீடு இங்க பார்த்ததே தான். பிரிவு 22 உறுப்பினர்களுடைய பதவிக்காலம். இது வந்து 5 ஆண்டுகள் தான். சரிங்களா? ஸோ செக்ஷன் 20 ரிசர்வேஷன், செக்ஷன் 22 டேர்ம், 23 எலக்ட்ரல் ரோல். ஸோ செக்ஷன் 23 எலக்ட்ரல் ரோல். அப்போ இந்த பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கு என்ன வாக்காளர் பட்டியலுக்கு பயன்படுத்துவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, அதாவது மாவட்ட பஞ்சாயத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் தான் இந்த பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் தேர்தலுக்கு பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து செக்ஷன் 25 வந்து எப்படி அமைக்கணும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்தின் அமைப்பு பத்தி சொல்லக்கூடியது பிரிவு 25. ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஹூ இஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் எலெக்டர் வித்தின் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய இவங்க எல்லாமே அதில் மெம்பராக இருப்பாங்க. என்டைட்டில் டு டேக் பார்ட் இன் ப்ரொசீடிங்ஸ். ஸோ அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியும், பட் நாட் ஹேவ் ரைட் டு ஓட். சரிங்களா? அவங்க வந்து வாக்கு செலுத்த முடியாது. கூட்டத்தில் பங்கேற்கலாம், பட் அவங்க வந்து ஓட் பண்ண முடியாது. அதுதான் இது வந்து சொல்லுது. சரிங்களா? மாவட்டத்திற்குள் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட மக்களவை மற்றும் சட்டமன்றம், மாநில கவுன்சில் உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. கூட்டங்களில் பங்கேற்க இவர்களுக்கு உரிமை உண்டு, பட் வாக்களிக்கும் உரிமை இவர்களுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 26. ஸோ இது வந்து எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ், அதே மாதிரி உறுப்பினர் தேர்தல் பத்தி சொல்லக்கூடியது பிரிவு 26. 27 வந்து என்ன சொல்லுதுன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை தீர்மானித்தல். சரிங்களா? ஸோ அது அந்த மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றபடி. ஸோ அதுதான் வந்து பிரிவு 27 சொல்லுது, செக்ஷன் 27. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த சென்சஸ். செக்ஷன் 28 டீலிமிட்டேஷன். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால ரீசெண்டாக இஷ்யூ ஆகியிருக்கும். ஸோ டீலிமிட்டேஷன் பண்ணுறதுனால நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ பாப்புலேஷன் கண்ட்ரோல்னால நமக்கு வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இஷ்யூலாம் நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். ஸோ அந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் டெரிட்டோரியல் வார்ட்ஸ். சரிங்களா? அந்த வார்டை வந்து டீலிமிட்டேஷன் பண்றது. சரிங்களா? தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லக்கூடியது. பிராந்திய வார்டுகளின் எல்லை நிர்ணயம் அல்லது மறுவரையறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து என்ன பிரிவுனா பிரிவு 28 சொல்லுது. 29 பதவிக்காலம், உறுப்பினர்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து பிரிவு 30 வாக்காளர் பட்டியல். அப்ப மாவட்ட பஞ்சாயத்துக்கு என்ன வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தணும், சட்டமன்றத்துக்கு என்ன வாக்காளர் பட்டியல் பயன்படுத்துறோமோ அந்த வாக்காளர் பட்டியல் தான் மாவட்ட பஞ்சாயத்து. ஸோ சட்டமன்றத்தை போலவே அசம்பிளி, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு என்ன எலக்ட்ரல் ரோல் பயன்படுத்துறோமோ அதை தான் இங்கே பயன்படுத்தணும். செக்ஷன் 30 சொல்லுது. செக்ஷன் 31 டியூரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ இது வந்து சேம் தான், முன்ன பார்த்த மாதிரியே தான். சரிங்களா? ஸோ டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிசால்வ் பண்ணல, ஸோ அன்லெஸ் சூனர் டிசால்வ் ஷல் கண்டினியூ ஃபார் 5 இயர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்து 5 வருஷம் இருக்கணும். சப்போஸ் டிசால்வ் வித்தின் 6 months பிஃபோர் எக்ஸ்பைரேஷன் அப்படின்னா நாட் நெசசரி டு ஹோல்ட் எனி எலெக்ஷன். ஸோ பிஃபோர் 6 months முன்னாடி கலைச்சிட்டாங்க அப்படின்னாக்க. சரிங்களா? இது வந்து செக்ஷன் பிரிவு 31 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 32. செக்ஷன் 32 ரிசர்வேஷன் சொல்லுது. சரிங்களா? ஸோ இது வந்து முன்ன பார்த்த மாதிரி அதே சேம் ரிசர்வேஷன் கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். செக்ஷன் 32 ரிசர்வேஷன் பத்தி சொல்லுது. இடஒதுக்கீடு பிரிவு 32A. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணுது செக்ஷன் 32A. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ செக்ஷன் 32A என்ன சொல்லுதுன்னா, நாமினேஷன் ஆஃப்
பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ மாற்றுத்திறனாளிகளின் நியமனம் இங்க வந்து நாமினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்டர்னு வந்து சொல்ல கிடையாது சரிங்களா. ஸோ நாமினேஷன் அதாவது எலெக்ஷன் இல்லாம கவர்மெண்ட் வந்து அரசு அந்த பஞ்சாயத்துகள்ல மாற்றுத்திறனாளி நபர்களை வந்து நியமிக்க முடியும். ஸோ அதுக்கான செக்ஷன் தான் செக்ஷன் 32A நாமினேஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. பட் அவங்க வந்து நாமினேட் பண்ணாலும் அவங்க வந்து மீட்டிங்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் தே டோன்ட் ஹேவ் ரைட் டு vote சரிங்களா. ஸோ நாட் ஹேவ் ரைட் டு vote. அவங்க வந்து வாக்களிக்க உரிமை இல்லாதவர்கள் சரிங்களா. அவங்க வந்து நியமனம் செஞ்சாலும் அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்குது. பட் கூட்டங்கள்ல எல்லா ப்ரொசீடிங்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செக்ஷன் 33. ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்டோடைய குவாலிஃபிகேஷன் சொல்லுது நமக்கு தெரிஞ்சதா. 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா நம்ம வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வேட்பாளர்களின் தகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21ஆம் வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும். செக்ஷன் 33 வந்து சொல்லுது. பிரிவு 33. அடுத்து வந்து பிரிவு 35 செக்ஷன் 35 வந்து disqualification of person convicted of election offenses. ரொம்ப முக்கியமானது. எலெக்ஷன் offenses அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ தேர்தல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட நபர்களை தகுதி நீக்கம் செய்தல் இது வந்து பிரிவு 35 சொல்லுது. ஸோ அப்ப தகுதி நீக்கம் செய்யணும். எத்தனை ஆண்டுகள் தான்? 6 ஆண்டுகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு அவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 35 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 36 டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் வோட்டர்ஸ். ஸோ வாக்காளர்களை ஏன் நம்ம வந்து எப்படி தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 36 சொல்லுது. நோ பர்சன் ஹூ இஸ் அன்சவுண்ட் மைண்ட் அண்ட் டிக்ளேர்ட் பை கோர்ட் அண்ட் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் செக்ஷன் 35. ஸோ மேல சொன்னா அந்த செக்ஷன் 35. செக்ஷன் 35 என்ன சொன்னது? எலெக்ஷன் அஃபென்சஸ் பத்தி சொல்லுது சரிங்களா. ஸோ அப்படி இந்த ரீசன்ஸ்க்காக அவங்கள வந்து நாட் குவாலிஃபைட் டு ஓட், அவங்க வந்து வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள் சரிங்களா. ஸோ வாக்களிக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிரிவு 36 வந்து நமக்கு சொல்லுது சரிங்களா. ஸோ இது வந்து வாக்காளருக்கு. இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேண்டிடேட். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னா வேட்பாளர். ஸோ வேட்பாளரை எப்போலாம் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆக்ட் சட்டங்களின்படி அந்த நபர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார், ஒரு குற்றவாளியா அறிவிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட்டா பார்ட்டிசிபேட் பண்ண தகுதி இல்லாதவர், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 37ல டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பர்சன் கன்விக்டட் அண்டர் என்னென்ன ஆக்ட்னு சொல்லி நிறைய ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நான் ரீட் பண்றேன். ஒன்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பாருங்க, இந்தியன் பெனல் கோடு 1860. ஸோ இது வந்து பிஎன்எஸ். இப்போ வந்து 3 மாத்திருப்பாங்க இல்லைங்களா, அது மாற்றி எழுதிக்குவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 67, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1973, ஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடியது 1973, ஃபெமா. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 99 சரிங்களா. ஸோ ஃபெரா ஃபெமா 73 99 வரும். அடுத்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985, ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் Prevention of Misuse Act 1988. ஸோ இதே 88ல இன்னொரு ஆக்ட் இருக்கும். என்ன ஆக்ட் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ PCA. ஸோ Prevention of Corruption Act 1988ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து RP Act, Representation of People Act 1951. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து 136. ஸோ இந்த செக்ஷன்ல கன்விக்ட் ஆனாலும் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் தான். ஸோ இந்த 136 என்ன சொல்லுதுன்னா destroying any nomination paper அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 136 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து Places of Worship Special Provision Act 91. Next, Prevention of Insults to National Honor Act 1971, Prevention of Corruption Act 1988, Dowry Prohibition Act 1961 சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட்லலாம் வந்து அவர் வந்து தண்டனை பெற்றிருந்தா அவர் வந்து போட்டியிட தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இந்த ஆக்ட்ல ஏன் கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் இயர் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்க கொடுத்துருக்கேன். நான் ஒன்ஸ் ரீட் பண்றேன், நீங்க காதில் கேட்டுக்கோங்க. பிரிவு 37 வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்தல் எப்படின்னா கீழ்கண்ட சட்டங்களில் தண்டிக்கப்பட்டால். ஸோ இந்திய தண்டனை சட்டம் 1860, சிவில் உரிமைகள் சட்டம் 1955, சுங்க சட்டம் 62, சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் 67, அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் 73, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படின்னா 99, இது ஃபெரா, 99 ஃபெமா. போதை மருந்து மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டம் 85, 1985, மத நிறுவனங்கள் துஷ்பிரயோக தடுப்பு சட்டம் 88, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இதில் இருக்கக்கூடிய பிரிவு 136 சரிங்களா. ஸோ இந்த ஒரு வேட்பு மனுவையும் அளித்தல் அப்படின்னாக்கா அவர் வந்து அளித்திருந்தாக்கா அவர் வந்து
டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடு சட்டம் 1991, தேசிய மரியாதை அவமதிப்பு தடுக்கும் சட்டம் ஸோ 1971, ஊழல் தடுப்பு சட்டம் 88, வரதட்சணை தடை சட்டம் 1961. அப்ப இந்த சட்டங்கள்லாம் சொல்லிட்டீங்க. இந்த சட்டங்கள்ல அவருக்கு என்னென்ன தண்டனைகள் வந்தா டிஸ்குவாலிஃபை ஆவாரு அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்போ ஒன்லி ஃபைன். ஸோ அவருக்கு வந்து ஃபைன் மட்டும் விதிச்சுட்டாங்க, அபராதம் மட்டும் விதிச்சிருக்காங்க அப்படின்னாக்க 6 வருஷத்துக்கு வந்து அவர் வந்து அந்த டேட்ல இருந்து 6 வருஷத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, டிஸ்குவாலிஃபை ஆகப்படுவார். அதே மாதிரி அதை இம்ப்ரெசன்மெண்ட் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஆண்டுகள்னா மோர் தென் 2 இயர்ஸ், நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ்னா மோர் தென் 2 இயர்ஸ் வந்து அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் சிறையிலிருந்து வெளிவந்த 6 ஆண்டுகள். ஸோ வெளியே வந்தாலும் அந்த வெளிவந்த டேட்ல இருந்து 6 ஆண்டுகள், ஃபர்தரா 6 இயர்ஸ் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார். ஃபர்தர் பீரியட் ஆஃப் 6 இயர்ஸ் சின்ஸ் ரிலீஸ், அதாவது ஜெயில இருந்து வெளியே வந்த 6 ஆண்டுகளுக்கு வந்து அவர் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். அபராதம் மட்டும் விதிச்சிருந்தா விதிக்கப்பட்ட நாளிலிருந்து 6 ஆண்டுகள். சப்போஸ் சிறை தண்டனை குறைந்தது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தா சிறையிலிருந்து வெளியே வந்ததுல இருந்து 6 ஆண்டுகளுக்கு வந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார், தேர்தலில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் 1955, பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954. சரிங்களா? ஸோ மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954. இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பாலிட்டிலையும் நமக்கு வந்து பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ படிச்சிருங்க, ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ செக்ஷன் 38 வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மேலே சொன்ன அந்த ஆக்ட் கீழே தண்டிக்கப்பட்ட அவங்களும் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார்கள். ஸோ பிரிவு 38 உறுப்பினர்களுடைய தகுதி நீக்கம். நெக்ஸ்ட் 38A அப்படின்னா தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் உறுப்பினர்களுடைய தகுதி நீக்கம் பத்தி சொல்லுது. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ இருந்தால் அவர் வந்து தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் உறுப்பினருக்கு வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர்னா எம்எல்ஏ இல்லை எம்பியாவோ இருந்தால் இந்த எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சேர்மன், வைஸ் சேர்மன், அப்புறம் மெம்பர் போஸ்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ நோ பர்சன் qualified for elected as if he is member of legislative assembly or either house of parliament. ஸோ எம்பி எம்எல்ஏவா இருந்தால் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 40 வந்து என்ன சொல்லணும்னா ஆத் ஆஃப் அஃபர்மேஷன் பை மெம்பர்ஸ், அதாவது பதவி பிரமாணம். பிரிவு 40 அப்படிங்கிறது உறுப்பினர்களோட பதவி பிரமாணம் பற்றி சொல்லுது. அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, உறுதிமொழி சட்டம் 1969 ஆஃப் ஆக்ட். ஸோ 1969 இதன்படி அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்க. எவ்வளோ நாளுக்குள்ளனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 3 மாசம். சரிங்களா? ஸோ 3 மாசம், அப்படி இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 மீட்டிங், ஸோ 3 கூட்டத்துக்குள்ள அவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலன்னா அவங்களுடைய அந்த சீட் வந்து காலி, அந்த சீட் வந்து வேக்கண்டா அறிவிக்கப்படும். சரிங்களா? ஸோ சீட் பிகம் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்குள்ள இல்லைன்னா முதல் 3 கூட்டங்களுக்குள் பதவி பிரமாணம் எடுக்கலன்னா அவருடைய பதவி வந்து காலியாகி விடும் அப்படின்னு செக்ஷன் 40 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து 41. ஸோ செக்ஷன் 41 என்ன சொல்லுது? அத்தாரிட்டி டு டிசைட் கொஸ்டின்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன். அப்ப இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் யார் செய்வாங்க, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ட் பை இன்ஸ்பெக்டர், ஸோ ஆய்வாளர், டு கவர்மெண்ட் whose decision shall be final. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டரோட டிசிஷன் தான் ஃபைனல். பட் அவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஒப்பீனியனும் அவர் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு செக்ஷன் 41 வந்து சொல்லுது. பிரிவு 41 தகுதி நீக்கம் குறித்த கேள்விகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஆய்வாளருக்கு தான் இருக்கு. அவர் வந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைப்பார். அதற்கு முன் மாநில தேர்தல் ஆணையத்தின் கருத்து வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 42 வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ அந்த தலைவர்களுக்கான செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 49 சேர்மன், வைஸ் சேர்மன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். செக்ஷன் 55 சேர்மன், வைஸ் சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. சரிங்களா? ஸோ 42, 49, 55 இது வந்து அந்த தலைவர்களை பற்றி சொல்லக்கூடியது. 42, 49, 55 கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவர், பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுடைய தலைவர், மாவட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவர். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 57. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட், சேர்மன். ஸோ அந்த தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு கொடுக்கறத பற்றி சொல்லக்கூடியது பிரிவு 57. சரிங்களா? தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு பிரிவு 57 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம வந்து சாப்டர் 3 தானே பார்த்துருக்கோம். இப்போ வந்து சாப்டர் 4. ஸோ இது வந்து என்னது? சாப்டர் 4. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் அஃபென்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தேர்தல் தொடர்பான குற்றங்கள் வந்து அத்தியாயம் 4ல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ செக்ஷன் 58 என்ன சொல்றாங்க பாருங்க, எதெல்லாம் தேர்தல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் சீக்ரசி. ஸோ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் சீக்ரசினா ரகசியத்தை மீறுதல். ஸோ அப்படி மீறினா அவங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை, இல்லைனா அபராதம், இல்லைனா ரெண்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரிவு 58 சொல்லுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 59 மினிமம் பெனால்டி ஃபார் பர்சனேஷன். ஸோ பர்சனேஷன் அப்படின்னா ஆள் மாறாட்டம் செய்யறது, சரிங்களா. ஸோ ஆள் மாறாட்டத்திற்கான குறைந்தபட்ச தண்டனை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிவு 59 சொல்லுது. 6 மாதங்கள்ல இருந்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் ஆள் மாறாட்டம் பர்சனேஷன் செய்தால். நெக்ஸ்ட் செக்ஷன் 60 ஸோ ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் கிளாஸஸ், அதாவது ஒரு பகைமையை ஊக்குவிக்கிறது 2 வகுப்புகளுக்கு இடையே. பிரிவு 60 என்ன சொல்லுதுன்னா வகுப்புகளுக்கு இடையே பகையை ஊக்குவித்தல். அப்படி ஊக்குவித்தால் 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ 3 years இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணிடுவாங்க. செக்ஷன் 67 பார்த்தீங்கன்னா பெனால்டி ஃபார் மிஸ்கான்டக்ட் அட் போலிங் ஸ்டேஷன். ஸோ அந்த வாக்குச்சாவடியில் ஏதாவது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனைகளை பற்றி பிரிவு 67 சொல்லுது. வாக்குச்சாவடியில் தவறான நடத்தைக்கான தண்டனை. ஸோ அப்படி நடந்தீங்கன்னா வாக்குச்சாவடி அதிகாரி, போலிங் ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னா காவல்துறை, ஸோ போலீஸ் ஆஃபீஸர், ஸோ இவங்க மூலமா அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இம்ப்ரெசன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 months வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ 3 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாக்குச்சாவடியில் தவறாக நடந்துக்கிட்டீங்கன்னா. நெக்ஸ்ட் செக்ஷன் 80A. ஸோ 80A என்ன சொல்லணும்னா கிராண்ட் ஆஃப் பெய்டு ஹாலிடே டு எம்ப்ளாயீஸ் ஆன் த டே ஆஃப் போல். ஸோ வாக்கு தினம், அதாவது என்ன சொல்லுவாங்க வாக்குச்சாவடி நாளில், ஸோ ஓட் பண்ற அன்னைக்கு வந்து ஊழியர்களுக்கு சம்பளத்தோட லீவ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கலன்னா அதுக்கும் பெனால்ட்டி இருக்கு. ஸோ அதான் வந்து பிரிவு 80A வந்து சொல்லுது. ஸோ எவ்வளோனா அப்படி நீங்க விடுமுறை கொடுக்கல அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் முதலாளிக்கு வந்து 500 ரூபாய் அபராதம் வந்து விதிப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ அப்ளை ஆகாது அப்படின்னாக்க, இப்போ அந்த எம்ப்ளாயி வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப குருசியலான ஒர்க்கு. ஸோ அது வந்து நிறைய லாஸ் ஆகும் அவர் லீவ் போட்டாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாட் அப்ளை டு ஹூஸ் ஆப்ஷன்ஸ் காஸ் டேஞ்சர் ஆர் சப்ஸ்டான்சியல் லாஸ், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 80A சொல்லுது. பெய்டு ஹாலிடேஸ் கொடுக்கணும் எலெக்ஷன் டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 80A. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5 அத்தியாயம் 5 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சாப்டர் 5 அத்தியாயம் 5. சாப்டர் 5 அத்தியாயம் 5. ஸோ 5 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் போடக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வேணும். ஸோ அந்த எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, ஸோ நிர்வாக அதிகாரிகள் பற்றி சொல்லக்கூடியதுதான் அத்தியாயம் 5 அப்படின்னு சொல்லக்கூடியது. செக்ஷன் வந்து 85 வந்து கமிஷனர் சொல்லுது. கமிஷனர் வந்து பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கு இருப்பா. அப்படி நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 87 வந்து என்ன சொல்லணும்னா செக்ரட்டரி, சரிங்களா. ஸோ அந்த செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டிவிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், சரிங்களா. ஸோ இவருக்கு கீழே இருக்கக்கூடாது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல அப்படின்னு சொல்லி பிரிவு 87 சொல்லுது. செயலாளர், ஸோ கோட்டை மேம்பாட்டு அதிகாரி பதவிக்கு குறையாத அதிகாரியை நியமிக்கணும், அவர் தான் செயலாளராக இருப்பார்னு சொல்லுது. பிரிவு 85 ஆணையர், பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கு அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர் தான் ஆணையர், கமிஷனர். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 வந்து நம்ம பார்த்தோம்னா 6 வந்து ப்ரொசீஜர், ஸோ நடைமுறை அப்படின்னு சொல்லுது. சாப்டர் 6 வந்து என்ன சொல்லுது, நடைமுறை அப்படின்னா பஞ்சாயத்து கூட்டங்கள் எப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுக்குது. இங்க செக்ஷன் 90 என்ன சொல்லுது, மீட்டிங்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து, அதாவது நாட் மோர் தென் 60 days பிட்வீன் 2 meetings ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 நாட்களுக்கு மிகாமல், அந்த இடைவெளி இல்லாமல் பஞ்சாயத்து கூட்டங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 90 சொல்லுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 93 அப்படிங்கிறது பவர் ஆஃப் பஞ்சாயத்து டு கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ரெக்கார்ட் பதிவுகளை கேட்கக்கூடிய அதிகாரம் பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்கு இந்த செக்ஷன் பிரிவு 93. நெக்ஸ்ட் செக்ஷன் 96 96 என்ன சொல்லுதுன்னா கமிட்டிஸ், குழுக்கள் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. என்னென்ன குழுக்கள்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கமிட்டி, எஜுகேஷன் கமிட்டி, ஜெனரல் பர்பஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழுக்கள்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிவு 96 சொல்லுது. நியமன குழு, விவசாய உற்பத்திக்கான குழு, கல்வி குழு, பொது நோக்க குழு. இது போக பிரிவு 97 வந்து நிலை குழுக்கள், அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஸோ இது எதுக்காகனா
டு அசிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு, மாவட்ட பஞ்சாயத்துக்கு உதவி செய்வதற்காக ஸோ 5 நபருக்கு மிகாமல் இந்த நிலைக்குழுக்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிவு 97 வந்து நமக்கு சொல்லுது. இது அத்தியாயம் 6ல வந்து சொல்லியிருக்கக்கூடியது, நடைமுறை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் சாப்டர் 7, அத்தியாயம் 7. இந்த அத்தியாயம் 7ல என்ன சொல்லியிருக்காங்க, சாப்டர் 7. ஸோ 7ல என்ன சொல்லியிருப்பாங்க, மெயினா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, பஞ்சாயத்துடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ செப்டர் இது ஞாபகம் எப்படி ஞாபகம் சொல்லணும்னு தான் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. சாப்டர் 7 வந்து 7. ஸோ 7 வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப நமக்கு வந்து ஹெவன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் கேட்கும் இல்லைங்களா. ஸோ ஹெவன்ங்கிறது சொர்க்கம். ஸோ சொர்க்கத்துக்கு யாரு போவாங்க, நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, நல்ல கெட்டது செய்யாம இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும், சரிங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, ஹெவனுக்கு போவாங்க. அதுதான் சாப்டர் 7 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ அத்தியாயம் 7 பஞ்சாயத்துகளுடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். அவங்களுடைய நல்ல செயல்பாடுகளா இருந்தால் அவங்க ஹெவனுக்கு போவாங்க. சாப்டர் 7 செக்ஷன் வந்து 102. ஸோ கண்டிஷன் ஆஃப் இந்த ஆஃபீஸர்ஸ் உடைய கண்டிஷன் பத்தி சொல்லுது, சர்வீஸ் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸை பனிஷ் பண்ணலாம், சரிங்களா. அவங்க தவறாக நடந்துக்கிட்டா அவர்களுக்கு வந்து தண்டிக்கக்கூடிய அதிகாரம். இது வந்து பிரிவு 106 வந்து சொல்லுது, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 8. சாப்டர் 8 என்ன சொல்லுதுன்னா ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பஞ்சாயத்து. இங்கேயும் வந்து அகைன் ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ இது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது சாப்டர் 7ல் வந்திருக்கும். இங்கே வந்து ஃபங்க்ஷன், பவர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ சொத்துக்கள். ஸோ சொத்துக்கள் வந்து வரும்போது நமக்கு சாப்டர் 8ல் வந்துடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 110. ஸோ டியூட்டி ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ கிராம பஞ்சாயத்தினுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை ரீட் பண்ணிக்கோங்க நீங்க. அதே மாதிரி பிரிவு 110 கிராம பஞ்சாயத்துகளுடைய கடமைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 112 செக்ஷன் 112ல பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலினுடைய ஃபங்க்ஷன்ஸ், டியூட்டிஸ் அதை வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 112 டியூட்டி ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ இதுவும் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஒன்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் 116. ஸோ 116 என்ன சொல்லுதுன்னா காமன் பரியல் கிரவுண்ட். ஸோ பொது சுடுகாடு, பொது இடுகாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 116 வந்து சொல்லுது, சரிங்களா. ஸோ இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, பொதுவான புதை குழிகள் மற்றும் எரிப்பு இடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் பிரிவு 116 சொல்லுது. அதே மாதிரி பிரிவு 133 நீர்ப்பாசன பணிகளை பராமரித்தல், குடிமராமத்து. ஸோ குடிமராமத்து அந்த பணிகள், நீர்ப்பான ஏரியெல்லாம் தூர் வருவாங்க இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய நபர்களை வச்சு. ஸோ அதுதான் வந்து குடிமராமத்து அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதுக்கான பிரிவு வந்து கொடுத்துருக்காங்க செக்ஷன் 133. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஒர்க்ஸ், எக்ஸிகியூஷன் ஆஃப் குடிமராமத், சரிங்களா, செக்ஷன் 133. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு எஸ்டேட் லேண்ட் ஆக்ட் 1908. ஸோ 1908 தமிழ்நாடு எஸ்டேட் நிலச்சட்டம் 1908. நெக்ஸ்ட் வந்து பிரிவு 141 கட்டாய தடுப்பூசி, சரிங்களா. ஸோ நபர்களுக்கு இந்த கோவிட் வேக்சினேஷன் வந்து கம்பல்சரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் தான் இந்த தடுப்பூசியை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 141 வந்து சொல்லுது. ஸோ கம்பல்சரி வேக்சினேஷன். ஸோ பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் என்ஃபோர்ஸ் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 141 வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 144A. 144A என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபீக்கல் ஸ்லெட்ஜ் அண்ட் செப்டேஜ். ஸோ அந்த மலை கசடு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை பத்தி பிரிவு 144A சொல்லுது. அதாவது உள்ளாட்சி அமைப்புக்கு இப்போ இந்த கழிவுநீர் மேலாண்மை செய்யறாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்து அந்த லைசன்ஸ் ப்ராப்பர் லைசன்ஸ் இருந்தால் தான் அவங்க இந்த ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் வந்து சொல்லும். ஸோ அதுக்கான ஒரு ஆக்டும் வந்து சொல்லியிருக்காங்க. கலெக்ட், டிரான்ஸ்போர்ட் ஆர் டிஸ்போஸ் வித் லைசன்ஸ் கிராண்டட் அண்டர் தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1998. ஸோ இது கீழே வந்து சரியான அந்த உரிமம் இருந்தால் தான் நீங்க இதை வந்து மேனேஜ் பண்ணணும், மேலாண்மை செய்யணும், அதை கொண்டு போய் நீங்க டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தனியார் நபர்களுக்கு. ஸோ இப்போ சப்போஸ் நம்ம லோக்கல் பாடிஸ் ஏதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ லோக்கல் அத்தாரிட்டி எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ ஒரு உள்ளூர் அதிகார சபைக்கும்
அத்தகைய உரிமம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பில்டிங் வேஸ்ட் எல்லாம் நிறைய வரும் இல்லைங்களா. ஸோ நேஷனல் பில்டிங் கோட் 2016 அதை டிஸ்போஸ் பண்றதை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. தேசிய கட்டட குறியீடு 2016 அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து 2013 கொண்டு வந்த ஆக்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பத்தி சொல்லக்கூடியது. ஸோ மனித கழிவுகளை மனிதர் கையால வந்து அகற்றுவார். ஸோ அந்த பணிகளில் ஈடுபடக்கூடாது, அது வந்து மெக்கானிஸ்ட் செய்யணும் அப்படின்னு நம்ம இப்போ நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா அந்த குழிக்குள்ள இறங்கும் போது கேஸ்னால பாதிக்கப்பட்டு நிறைய இறந்து போயிடுவாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து தடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2013 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 2013 அப்படின்னு சொல்லக்கூடியது. மனித கழிவுகளை கையால் அகற்றுபவர்களை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்தல் மற்றும் மறுவாழ்வு அளித்தல் சட்டம் 2013. ஸோ இந்த ஆக்டுடைய இயர் வந்து ஞாபகம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் செக்ஷன் 163. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துடைய செயல்பாடுகள் வந்து சொல்லுது. பிரிவு 163. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து என்ன பண்ணணும், வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ இவங்க வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் இவங்க டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து செய்வாங்க. ஸோ அட்வைஸ் கவர்மெண்ட் ஆன் ஆல் மேட்டர்ஸ் கன்சர்னிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, எப்படி இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணணும். ஸோ அதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு செக்ஷன் 163. ஸோ பிரிவு 163 சொல்லுது மாவட்ட பஞ்சாயத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 165 ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ மாவட்ட பஞ்சாயத்துகளுடைய ஆண்டு அறிக்கை பத்தி சொல்லக்கூடியது பிரிவு 165. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9. சாப்டர் 9 வந்து இது வந்து நமக்கு பிலிம்ஸ்ல கேட்டது சரிங்களா. அத்தியாயம் 9 என்ன சொல்லுது, வரி விதிப்பு மற்றும் நிதி சரிங்களா. ஸோ இது வந்து அட்டவணை 1ஓட லிங்க் ஆகி இருக்கும். ஸோ சாப்டர் 9 NINE. ஸோ 9 ஃபைன். ஸோ ஃபைன்ல கட் பண்ணிருங்க. பின்வரா ஸோ டாக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சாப்டர் 9 ஃபைன்ல கட் பண்ணிட்டு FIN ஃபினான்ஸ் சரிங்களா. ஸோ சாப்டர் 9 அப்படிங்கிறது டாக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஷெட்யூல் 1ஓட லிங்க் பண்ணிருக்காங்க. அட்டவணை 1ல வந்து எவ்வளவு டாக்ஸ் எல்லாம் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த லிஸ்ட் வந்து ஷெட்யூல் 1ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க செக்ஷன் 167 அப்படிங்கிறது செஸ். ஸோ லோக்கல் செஸ் வந்து பத்தி சொல்லுது. ஸோ கூடுதல் வரி, உள்ளூர் கூடுதல் வரி, அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்து மேம்பாட்டு தொகுதியிலும் நில வருவாயில் விதிக்கப்படுகிறது. ஸோ லேண்ட் ரெவன்யூல இந்த செஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க, லெவி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 168 அப்படின்னு சொல்லக்கூடியது சர்சார்ஜ் சரிங்களா. ஸோ செஸ்ஸோட சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி. ஸோ சர்சார்ஜ் அப்படிங்கிறது செக்ஷன் 168ல சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரி பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் தான் இந்த சர்சார்ஜ் வந்து அப்படின்னு சொல்லக்கூடியது விதிப்பாங்க சரிங்களா. அதாவது கூடுதல் கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் தான் அது வந்து விதிப்பாங்க, அந்த லோக்கல் செஸ்ஸோட சேர்த்து அடிஷன் டு லோக்கல் செஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 171 அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து விதிக்கக்கூடிய டாக்ஸஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. டாக்ஸஸ் லெவியபிள் பை வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகளால் விதிக்கப்படும் வரிகள் பிரிவு 171 சொல்லியிருக்காங்க. வீட்டு வரி, விவசாய நிலம், சொத்து பரிமாற்றங்கள் மீதான வரி, இதெல்லாம் வந்து கிராம பஞ்சாயத்து விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் டாக்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட், சர்டைன் டிரான்ஸ்பர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சரிங்களா. ஸோ இது பக்கம் சம் ஆக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 1988. ஸோ இதே 88ல நம்ம ப்ரீவியஸா 2 ஆக்ட் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பினாமி டிரான்சாக்ஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட், இதுவும் 1988. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899. தமிழ்நாடு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் 1939. ஸோ இதே 39ல தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் இருக்கும் சரிங்களா. இது கோவிட் டைம்ல ஒரு பிவிக்குள்ள கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. மோட்டார் வாகன சட்டம் 1988, பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம் 1988, இந்திய முத்திரைதார் சட்டம் 1899, தமிழ்நாடு தமிழ்நாடு பொழுதுபோக்கு வரி சட்டம் 1939, தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இதுவும் 1939. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பஞ்சாயத்து நிறுவனங்களுக்கு கிராண்ட். ஸோ கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மானியம், அரசாங்கம் வந்து நம்ம அமௌண்ட் கொடுப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய செலவுக்காக சரிங்களா. ஸோ செக்ஷன் 179. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் எஜுகேஷன் கிராண்ட். ஸோ கல்விக்காக மானியம் வந்து கொடுப்பாங்க. யாருக்குன்னா பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுக்கு கவர்மெண்ட் வந்து ஆனுவலி பே பண்ணுவாங்க சரிங்களா.
நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 181B. ஸோ இது வந்து கிராண்ட் ஆர் லோன் ஃபார் ஸ்கீமுக்கு. ஸோ ஸ்கீமுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மானியம், சரிங்களா. ஸோ திட்டத்திற்கான மானியம் அல்லது கடன் வந்து பிரிவு 181B வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 186 இருந்து 189 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபண்டு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து யூனியனுடைய ஜென்ரல் ஃபண்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய எஜுகேஷன் ஃபண்டு. நெக்ஸ்ட் 188 வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபண்டு, 189 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஃபண்டு, சரிங்களா. ஸோ அவங்களுக்கான நிதி, ஸோ அவங்க வரி வசூல் பண்ணுவாங்க, அவங்களுடைய நிதி அரசு மானியம் கொடுக்கக்கூடிய எல்லாமே இதுல தான் வந்து கிரெடிட் ஆகும், சரிங்களா. ஸோ அதான் வந்து செக்ஷன் 186 189 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 192. ஸோ ப்ரிப்பரேஷன் அண்ட் சாங்ஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ், சரிங்களா. ஸோ வரவு செலவு திட்டங்களை தயாரித்தல். பட்ஜெட், லோக்கல் பஞ்சாயத்துடைய பட்ஜெட் வந்து எந்த செக்ஷன்னா பிரிவு 192, சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன் தான் 192 பட்ஜெட், ப்ரிப்பரேஷன் அண்ட் சாங்ஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 198 வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சொல்லுது, சரிங்களா. இந்த 198ங்கிறது இந்த நம்பருக்கும் நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கும், அது வந்து ஆர்டிகல், இது வந்து செக்ஷன், இது வந்து இந்த ஆக்டுக்குள்ள வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செக்ஷன், சரிங்களா. ஸோ செக்ஷன் 198 என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 243I. ஸோ அதன்படி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 198 பிரிவு 198 நிதி ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்புடைய 243I அப்படிங்கிற பிரிவின் கீழே சரத்து கீழே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 198 வந்து சொல்லுது, சரிங்களா. ஸோ இங்க அரசியலமைப்பும் இங்க இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 9A. 9A இது வந்து என்ன சொல்லுன்னா, டாக்ஸ் ஆன் ப்ரொஃபஷன், ட்ரேட், காலிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தொழில், வர்த்தகம், அழைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு மீதான வரி பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 9A பிரிவு 198B தொழில் வரி விதிப்பு. ஸோ தொழில் செய்வாங்க இல்லைங்களா. ஸோ சம் பர்சன்ஸை வச்சு அவங்க தொழில் செய்வாங்க, ஸோ பிஸ்னஸோ ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க எம்ப்ளாயர். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணலாம், கிராம பஞ்சாயத்தால் விதிக்கப்படுகிறது, சரிங்களா. லெவி ஆஃப் ப்ரொஃபஷன் டேக்ஸ் யார் லெவி பண்ணுவாங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து தான் லெவி பண்ணுவாங்க. செக்ஷன் 198B சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டோன்மெண்ட் ஆக்ட் 1924 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு டேக்ஸ் ஆன் ப்ரொஃபஷன், ட்ரேட், காலிங்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 92 2 வருஷத்துக்கு முன்னாடியே தனியார் செப்பரேட்டா ஆக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு டேக்ஸ் ஆன் ப்ரொஃபஷன், ட்ரேட், காலிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட். ஸோ தொழில், வர்த்தகம், அழைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு மீதான வரி சட்டம் 1992. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 10. சாப்டர் 10 என்ன சொல்லுதுன்னா, கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிஸ். இப்போ வந்து அந்த எமர்ஜென்சி பவர்ஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா கான்ஸ்டியூஷன்ல, அதே மாதிரி தான் இது அந்த லோக்கல் பஞ்சாயத்துடைய பவர்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணி யாருக்கு அந்த பவர் ஓவர் ரைட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 203. ஸோ எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் கலெக்டர் அண்ட் இன்ஸ்பெக்டர் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது கண்ட்ரோல் எக்ஸிகியூஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எனி ஒர்க், சரிங்களா. ஸோ அந்த அங்க நடக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய எந்த பணியின் நிறைவேற்றத்தையும் செலவையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கலெக்டர் மற்றும் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிவு 203 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 205, சரிங்களா. இப்போ அந்த தலைவர் வந்து தப்பா செயல்படுறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து நீக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட், அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் வந்து அவருடைய ஓன் மோஷன், அப்படி இல்லைன்னா இப்போ அந்த மெம்பர்ஸ் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ், நாட் லெஸ் தென் 2/3, ஸோ 3/2 மெம்பர்ஸ் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த நோட்டீஸ் அந்த வச்சும் அந்த பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இங்க வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து இந்த ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வரும்போது அந்த தாசில்தார் தான் வந்து அந்த நீக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கை வந்து கன்வென்ட் பண்ணுவார், சரிங்களா. ஸோ தாசில்தார் கன்வென்ட் மீட்டிங் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் நோட்டீஸ், அந்த ரிமூவல் நோட்டீஸை கன்சிடர் பண்ண மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 206 வந்து வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்றது சொல்லியிருப்பாங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான், சரிங்களா. ஸோ பிரிவு 205 அப்படிங்கிறது தலைவரை நீக்கிறது. ஸோ இன்ஸ்பெக்டருக்கு தான் அதிகாரம் இருக்கு, அவருடைய சொந்த தீர்மானம் அப்படி இல்லைன்னா 3/2 பங்குக்கும் குறையாதவர்களால் கையொப்பமிடப்பட்ட எழுத்து ஆவணம் மூலமா தலைவரை வந்து நீக்கலாம். ஸோ அதுக்கான கூட்டத்தை கூட்டக்கூடியவர் தாசில்தார் தான். அந்த கூட்டத்தை கூட்டி அங்க டிஸ்கஸ் பண்ணி பரிசீலிச்சு அவரை நீக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து பஞ்சாயத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுடைய சேர்மனை ரிமூவ் பண்ணும். ஸோ செக்ஷன் 207 ரிமூவல் ஆஃப் சேர்மன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் வரும்போது இங்க வந்து கவர்மெண்ட் வந்துடும். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து வரும்போது இன்ஸ்பெக்டர் வந்தார் இல்லையா. ஸோ இங்க வந்து கவர்மெண்ட் வந்துடுது, ஓன் மோஷன் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் நோட்டீஸ். ஸோ நாட் லெஸ் தென் 2/3 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணி இருக்கணும், சரிங்களா. அப்படி சைன் பண்ணியிருந்தா இங்க வந்து மீட்டிங் யார் கன்வென்ட் பண்ணுவோம், அப்படி அந்த நோட்டீஸ் கன்சிடர் பண்றதுக்கான மீட்டிங் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் தான் மீட்டிங் வந்து இங்க கண்டக்ட் பண்ணுவோம் அப்படி. ஸோ RDO
ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் தான் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண அப்படி வருவாய் கோட்ட அலுவலர். சரிங்களா? ஸோ பிரிவு 207 பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுடைய தலைவரை எப்படி நீக்கலாம்? ஸோ அதுக்கு அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி செக்ஷன் 208ங்கிறது ஸோ வைஸ் சேர்மனை எப்படி ரிமூவ் பண்ணலாம், சேம் ப்ராசஸ் தான். ஸோ பிரிவு 208 பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலுடைய துணைத் தலைவரை நீக்குதல், சேம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து 209 அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துடைய சேர்மன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துடைய சேர்மன் யார் ரிமூவ் பண்ணுவார்னா கவர்மெண்ட் தான். ஸோ ஓன் மோஷன் அப்படி இல்லைன்னா ரிட்டன் நோட்டீஸ். ஸோ நாட் லெஸ் தென் 2/3 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான். தமிழ்லையும் அதே ஒரு பிரிவு 209 மாவட்ட பஞ்சாயத்து தலைவரை நீக்குதல். சரிங்களா? அதே மாதிரி 210ங்கிறது வைஸ் சேர்மனா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை வந்து ரிமூவ் பண்றது, சேம் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 214. ஸோ இது பாருங்க, டிசொல்யூஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. சரிங்களா? வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து கலைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கிராம பஞ்சாயத்து கலைத்தல். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்படி கலைக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிவு 214 டிசொல்யூஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்லுது. நீங்க கலைக்கிறீங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து நீங்க அந்த பஞ்சாயத்துக்கு வந்து சொல்லணும். அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த சஜஷன்ஸ் என்ன, அவங்க சைடு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான அந்த டைம் பீரியடோ நீங்க வந்து ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 214 சொல்லுது. அதே மாதிரி நீங்க வந்து சப்போஸ் நீங்க தவறா கலைச்சிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க திரும்ப அதை வந்து ரிவைவ் பண்ணணும், ரீஆக்டிவேட் பண்ணணும்னா வித்தின் 6 மந்த்க்குள்ள நீங்க வந்து டிசால்வ் பண்ணதை நீங்க அகைன் வந்து ரிவைவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் வந்து 214 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ 6 மாதங்களுக்குள்ள மறுசீரமைக்க முடியும். ஸோ நேரடி மறுசீரமைப்பை ரிவைவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? ஸோ காரணத்தை காட்ட நியாயமான காலத்தை நிர்ணயிக்க வேண்டும். அதே மாதிரி விளக்கங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிவு 214 சொல்லுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 215. செக்ஷன் 215 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசொல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் வரும். இது வந்து டிசொல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் 215. 216ங்கிறது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை கலைக்கிறது. சரிங்களா? ஸோ 215 பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலை கலைத்தல், மாவட்ட பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கான பிரிவு 216. ஸோ அப்போ 214, 15, 16. ஸோ இது மூணுமே வந்து டிசொல்யூஷன், டிசால்வ் பண்றதை பத்தி சொல்லக்கூடியது. 214, 15, 16. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து 11, சாப்டர் 11. சாப்டர் 11 என்ன சொல்லுதுன்னா லைசன்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ். சரிங்களா? உரிமங்கள். சாப்டர் 11 லைசன்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ், உரிமங்கள் மற்றும் அனுமதிகள் பத்தி சொல்லுது. ஸோ செக்ஷன் 220 ஃபீஸ் வந்து சார்ஜ்டு ஃபார் எவ்ரி லைசன்ஸ் ஃபிக்ஸ்டு பை பஞ்சாயத் ஆர் கலெக்டர். கலெக்டர்ல பஞ்சாயத்து அந்த சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 220 பஞ்சாயத்து அல்லது கலெக்டர் நிர்ணயிக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமம் அல்லது அனுமதிக்கும் வசூலிக்கப்பட்டும் கட்டணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறத பத்தி சொல்லுது. செக்ஷன் 224 ஸோ டெஸ்டிங் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அந்த எடைகள் மற்றும் அளவுகள் வந்து சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 224 சொல்லுது. பிரிவு 239 தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இது வந்து அரசியலமைப்புல என்ன ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்கன்னா 243K வந்து கொடுத்துருப்பாங்க. 243I வந்து நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன், அதே மாதிரி K வந்து எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி செக்ஷன் வந்து 239 வந்து சொல்லியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் வந்து 243K சொல்லியிருப்பாங்க. 73rd அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல். சரிங்களா? ஸோ 243K சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 240 என்ன சொல்றதுன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளான், சொந்த வளர்ச்சி திட்டங்கள், மேம்பாட்டு திட்டங்களை தயாரிக்கணும்னு சொல்லி பிரிவு 240 வந்து சொல்லுது. 241 ஸோ அந்த 240, 41 இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிபிசி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இதுல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர்பர்சன். ஸோ அவர் தான் வந்து இந்த கமிட்டியினுடைய சேர்மனா இருப்பாரு. அப்புறம் மேயர், வைஸ் சேர்மன். ஸோ வைஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா கலெக்டர் இருப்பா அப்படி. சரிங்களா? ஸோ அது போக எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நாட் லெஸ் தென் 4/5. ஸோ 5ல் 4 பேர் வந்து இதுல எலெக்டட் மெம்பர்ஸும் இன்க்ளூட் பண்ணி இருப்பாங்க. இதனுடைய செக்ரட்டரி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ தான் இதனுடைய செக்ரட்டரி, செயலாளர், தலைமை நிர்வாக அதிகாரி, தலைவர் தான் அந்த சேர்மன். சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துடைய சேர்மன் தான் இங்கே தலைவர் இருப்பா அப்படி. மேயர், துணைத் தலைவர் வந்து கலெக்டர். ஸோ வைஸ் சேர்மன் வந்து கலெக்டர் இருப்பா அப்படி. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 5ல் 4 நபர்கள், 4 பேர் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாவட்ட திட்டமிடல் குழு, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, டிபிசி. சரிங்களா? இது வந்து செக்ஷன் சாப்டர் 11ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 12. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 12. ஸோ 12 அப்படிங்கிறது பெனால்டி. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த பெனால்டிஸோட லிங்க் ஆகி இருக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் 2, 3. ஸோ 2 and 3. அத்தியாயம் 12 அபராதங்கள். இதனுடைய அட்டவணை 2, 3. ஸோ அபராதம்னா எவ்வளோ அபராதம் விதிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்ட் கீழே வந்து தனியாக டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா. ஸோ அந்த அத்தியாயம் அபராதங்கள் எந்த அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க, 2, 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 243 பாருங்க, பெனால்டிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னா விதிகளை மீறுவதற்கான அபராதங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிவு 243 சொல்லுது. எவ்வளோனா 100 ரூபாய்க்கும் மிகாமல் அபராதம் விதிக்கணும். அதாவது 100 ரூபாய்க்கு மேல விதிக்க கூடாது அந்த ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நாட் எக்ஸிடிங் 100 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சாப்டர் 12 முடிஞ்சது. நெக்ஸ்ட் சாப்டர் 13 மிஸ்செலேனியஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது இதர ஸோ மற்றது மிஸ் ஆகிருக்கக்கூடிய மற்றது எல்லாமே இந்த சாப்டர் அத்தியாயம் 13ல இருக்கும். ஸோ இதோட லிங்க் ஆகிருக்கூடிய அட்டவணை பார்த்தீங்கன்னா 4, 4A, 5. ஸோ 4, 4A, 5 இந்த 3 அட்டவணை இதோட லிங்க் ஆகியிருக்கும். ஸோ இதில் தான் வந்து அந்த 1958 பஞ்சாயத்து சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து இங்கே தான் வச்சிருப்பாங்க. இந்த சாப்டர் 13ல தான் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1958 வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 257A. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு இதை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 257A. ஸோ தனியாக ஒரு செக்ஷனே சொல்லியிருக்காங்க லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு. சரிங்களா. ஸோ அத்தியாயம் 13ல. நெக்ஸ்ட் செக்ஷன் 258 பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்து நடந்தது. ஸோ எலெக்ஷன்ல வந்து ஏதாவது அவங்க வந்து ஏதாவது ஃபோர்ஜரி பண்றாங்க அப்படின்னாக்க அதை வந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பெட்டிஷன் எலெக்ஷன் பெட்டிஷன் பத்தி சொல்லக்கூடியதான் இந்த பிரிவு 258 தேர்தல் மனு தாக்கல் செய்வதை பத்தி சொல்லுது. ஸோ அது எப்போனா அந்த முடிவு அறிவித்ததுல இருந்து 45 நாளைக்குள்ள அந்த தேர்தல் மனுவை யார்கிட்ட கொடுக்கணும்னா மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கிட்ட வந்து அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை கொடுக்கணும் வித்தின் 45 days ஃப்ரம் தி ரிசல்ட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 260. ஸோ கரப்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஊழல் நடைமுறைகள் என்னென்ன ஊழல் கரப்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிவு 260 வந்து நமக்கு சொல்லுது. சரிங்களா. மொத்தம் வந்து 13 சாப்டர். ஸோ டோட்டலா 13 அத்தியாயம். நம்ம லாஸ்டா பார்த்த செக்ஷன் வந்து 260. சரிங்களா. இதுல வந்து முக்கியமான சாப்டர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. செக்ஷன்ஸ் வந்து முக்கியமான செக்ஷன்ஸ் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாமோ அந்த செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓரியன்டான அந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்போம். சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செக்ஷன்ஸ் வந்து மெமரி எல்லாமே மெமரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்டர்ஸ் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்டர்ஸ் வந்து ஒரு 13 இருக்கு. அதில் ஒரு 5, 6 மெமரி பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய கெப்பாசிட்டி. சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் குரூப்பில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப் லிங்க்கும் வந்து கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஜாயின் பண்ணிக்கோங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.